friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மினி vlog தான். சோ என்ன vlog அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஈத் ஓகேவா. சோ நாளைக்கு வந்து ஈத் இன்னைக்கு வந்துட்டு எடுக்கிற vlog தான் இது வந்துட்டு. சோ நேத்து வந்து ஒன்னு எடுத்துருப்பேன். அந்த vlogல வந்து நான் சொல்லி இருப்பேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு Dress கடைக்கு நான் வந்துட்டு போக வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு போகணும் அப்படினு சொல்லி நான் சொல்லி இருப்பேன் ஓகேவா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு Dress கடைக்கு தான் வந்துட்டு போக போறேன். போய் அதில் போய் வந்து ஒரு 2 or 3 things நான் வந்து வாங்க போகிறேன் ஓகே. ஸோ ஒரு டிஷர்ட் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது பார்ப்போம் எது நல்லா இருக்குது அதை எடுப்போம்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து கிளம்ப போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈதுனா உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி எடுக்கிற vlog இது வந்துட்டு. ஸோ இதில் நான் என்னென்ன பண்ணுறேன் வரிசையாக என்னென்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேலே ஏறி வந்து அதனால் கொஞ்சம் இலக்கிது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கிளிப்பில் வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபாஸ்டிங். இன்னையோட ஃபாஸ்டிங் வந்து முடியுது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈது முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஈதுக்கு அடுத்த நாளில் இருந்து ஒரு 6 ஃபாஸ்டிங் வந்து வைப்பாங்க. ஒரு 6 நோம்பு வந்து வைப்பாங்க. மேபி நான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பிடிச்சாலும் பிடிப்பேன். எப்போது நான் பிடிப்பேன் அது வந்துட்டு. இந்த வாட்டி வந்துட்டு பிடிப்பேனா இல்லையான்னு சொல்லி தெரியல. பார்ப்போம் டிபெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்து. ஃபஸ்ட்டு நாளைக்கு நல்லபடியாக அந்த ஈத் வந்து முடியட்டும். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த vlog எப்போ வருதுன்னு தெரியாது. ஈத் விஷயம் வந்து பண்ணிக்கிறேன். ஈத் முபாரக் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த கிளிப்பில் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா மார்னிங் வேக்கப் பண்ணதோடு இருக்கிறேன். இப்போ போய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணுவோம். பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு வெளியே போவோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ வெளியே போகிறதுக்காக ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணுறேன். ஆக்சுவலி இது மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து பண்ணிடுவேன். ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சு ஜஸ்ட் வெறும் ப்ளைன் வாட்டரில் வெறும் முகம் மட்டும் கழுவிட்டு வெளியே போகும்போது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் கேர் வந்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வச்சு இந்த ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வாஷ் நினச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ண நல்லா இம்ப்ரூவ்ட் ஃபார்முலா வந்து இருக்குது. இப்போ ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த குக்கும்பர் டோனர் ஃப்ரம் பயோட்டிக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக சூதிங்காக காமிங்காக ரெஃப்ரெஷிங்காக வந்து வச்சுருக்கும். ஆக்னி பிம்பிள் ரெட்னஸை கூட உங்களுக்கு சூதிங்ஸ் பண்ணும். பியூட்டிஃபுல்லான ஒரு சூதிங் ஸ்மெல்லாகவும் வந்துட்டு இருக்கும் ஓகே. ஸோ இந்த டோனர் ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஆல்கஹால் ஃப்ரீ. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது அதிகமாக ரீபர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் இதுவுமே வந்துட்டு ஒன்று. ஸோ கண்டிப்பாக டோனர் வந்து இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரம் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரம் த டெர்மாகோலேருந்து யூஸ் பண்ணுறேன். 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சீரம் அண்ட் ஆல்சோ ரொம்ப அஃபோர்டபுள் அண்டர் ₹500. இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈவன் பிரைட் ஸ்பாட்லெஸ் ஸ்கின் வந்து கொடுக்கும். டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் நல்லா லைட்டன் பண்ணும். கண்டிப்பாக டே டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 3 to 5 drops இஸ் எனஃப். நான் ஒரு 4 to 5 drops வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ சென்சிட்டிவ் ஐஸ் இருக்குதுன்னா ஐ ஏரியா மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனோட ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப ஒரு ஜென்டிலான மோஷனில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இதை ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 seconds வந்து கேப் விட்டுக்கிறேன். ஸோ கேப் விட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4 நான் என்ன யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு அடுத்தது வரிசையாக வரும். அண்ட் ஆல்சோ நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேங்க. டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். ஸோ ஸ்டெப் நம்பர் 4க்கு இந்த ஆக்வாலஜி கடை க்ளோ ப்ளஸ் டெலிஷியஸ் ட்ரீம் க்ரீம். ஸோ ஒரு 3-in-1 க்ரீம். இதிலேயே சீரம் மாய்ஸ்சரைசர் SPF 33 PA++ or triple+ இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட் வெயிட் நான் ஆயிலி நான் கிரீஸி நான் ஸ்டிக்கி மேக்கப் நல்லா ஒரு பேஸாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு மல்டி பெனிஃபிட் ப்ராடக்ட் இது வந்துட்டு. ஸோ இதை ஸ்கின்னில் நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவும் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா ஈஸியாக குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகி ஒரு ஹைட்ரேட்டட் ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின் கேர் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இது வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் டைம் ஈவினிங் டைம்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பிகாஸ் இட் கண்டெயின் SPF. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஹைட்ரேட்டட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் வந்து கொடுக்கும். மேக்கப் கூட நல்ல ஒரு பேஸாக வந்துட்டு ஒர்க் ஆகும். இது போட்டு நான் அப்படியே ஒரு 5 to 7 minutes வந்து விட்டுறேன். ஸோ விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இதாகட்டும். அதுக்கப்புறம் மற்றது பண்ணிக்கலாம். இப்போ லிப்பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவுமே என்னோடய ஃபேவரட்டான லிப்பாம். இந்த நைக்காவில் வந்து சீரியல் கிசர் லிப்பாம் அப்ளை பண்ணுறேன். இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேப். ஸோ அதுதான் வந்துட்டு லிப்பில் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா ட்ரை அண்ட் சாப் லிப்ஸை ஹீல் பண்ணும். லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸாக வந்து வச்சுருக்கும். ஸ்கின் கேர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணுமுக்காக இந்த பாடி மிஸ்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்கில் வந்து ஜப்பானீஸ் செரி பிளாசம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இந்த பாடி மிஸ்ட் எடுத்து என்னோடய பல்ஸ் பாயிண்ட் பாடியில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சம்மரி கைண்ட் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஃப்ரெஷிங் ஒரு ஃப்ளோரல் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். மூடு நல்லா அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃபர் வரப்போ நீங்கள் கிராப் பண்ணிக்கிறீங்க ஓகேவா. ஸோ
ஹாய். ஸோ ஃபைனலாக இப்போ என்னோடய டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ பண்ணி முடிச்சுட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன் பண்ணலாம், வெளியே வந்துட்டு போகலாம். ஸோ அடுத்தடுத்த கிளிப்பில் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே. ஸோ நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள், பெஸ்ட் செல்லர். எனக்கு ரொம்ப நல்லா வந்து ஒர்க் ஆகுச்சு. அதிகமாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ அது எல்லா ஜென்டரும் எல்லா ஏஜஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் 18-17+ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா 14+, 15+ இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே கிளம்புறேன்னு சொன்னால் நான் ட்ரெஸ்ஸப் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஆட்டோவாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். செம்ம வெயில். ஸோ ஆட்டோக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து ஃபைனலாக நான் வந்து ஏறிட்டேன். ஸோ ஆட்டோவில் ஏறி போய்கிட்டு இருக்கிறேன். அப்படியே எங்கள் ஃபாதர் வந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் எங்கே போகணுமோ அங்கே தான் வந்து போக போகிறேன். ஸோ இப்போ அதான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாதரை ஏற்றிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ நான் சொல்லியிருப்பேன் எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கடை வந்து சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு நான் போக முடியாமல் போயிடுச்சின்னு போன வ்ளாகில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து இந்த இதில் நிறைவேற்றணும், நினச்சதை சாதிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியோடு போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறேன். அந்த போகிற பாதையை தான் வந்து காட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எந்த மாதிரி வந்து வெயில் வந்துட்டு இருக்குதுன்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெயிலில் இருக்கவே மாட்டேன். ஸோ அந்த கடைக்கு போனேன், வந்து பூட்டி கடைஞ்சி. ஸோ 11 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு இளநீ கடை இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான இளநீ கடை. இளநீ வந்து ரொம்ப நல்லா இருக்குமுங்க. ஸோ அதனால் ஒரு இளநீ வந்து வாங்கிக்கிட்டேன். ஒரு 3 இளநீ வந்து நோன்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்காக வந்து 3 இளநீ வந்து வாங்கிக்கிட்டேன். அந்த தேங்காய் வழுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு வந்து டைரெக்டாக நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ எங்கே போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பிளானே இல்லாமல் ட்ரெஸ் கடைக்கு மட்டும் தான் யோசித்து வந்தது. பட் டிஃப்ரெண்ட் பிளான் வந்து வந்துருச்சு. ஸோ இளநியை வாங்கி முடிச்சுட்டு அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கிறேன். அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ எங்கள் ஃபாதர் வந்து தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஒரு ஆளை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் சைடு வந்துட்டு, ஓகேவா? ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் சைடு தான் நான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு சில நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் ஒரு இடங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் நான் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வரேன். ஆல்சோ ஊரில் இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சில இடங்கள் இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஓகே. ஃபாதர் பார்த்து முடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் நான் வந்து வந்துட்டு இருக்கிறேன். ரிட்டன் வந்துக்கிட்டு இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஓகே நாளைக்கு ஈதாக இருக்குது அப்படிங்கிறனால ஓகே ஒரு போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கிறோம், ஒரு 1/2 kg வாங்கிக்கிறோம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கடையெலாம் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி நான் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 kg போதும், பிகாஸ் நான் மட்டும்தான், அதனால் ஸோ வச்சுக்கிறோம் 1/2 kg போதும்னு. ஸோ அதான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறேன். 1/2 kg வந்து வாங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸில் வந்து இது முடிஞ்சிருச்சு. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கிறேன். 6 மந்த்ஸுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிவிட்டு, பிகாஸ் நான் சென்னையிலையும் அங்கேயும் மாறி இருக்கிறனால 1 இயருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண மாட்டேன். ஸோ 6 மந்த்ஸ் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுவேன். அப்படியே ஒரு கடைக்கு வந்து யோகட் வாங்கிக்கிட்டு, ஸோ 2 யோகட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே என்னோட அந்த இதுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் நினச்சதை சாதிச்சிட்டேன்னு சொன்னால அது இதுதான். ஸோ அந்த கடைக்கு நான் வந்து வந்துட்டேன். வரணும்னு நினச்சி 3 ஆட்டோவில் 3 தடவை சுற்றி 2 தடவை சுற்றி 3ஆவது தடவை கடை வந்து திறந்துருந்துச்சு. ஸோ உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேவரட்டான ஒரு 2 டிஷர்ட் வந்து எடுத்துட்டேன். ஒரு 2-3 டிஷர்ட் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 1 ஷர்ட் எடுத்தேன். ஸோ அண்ட் ஆல்சோ 1 கைலி வந்து எடுத்தேன். நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு, கலெக்ஷனும் டீசெண்டாக வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. சின்ன கடை தான், பட் கலெக்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கேஷுவலுக்காக நான் வந்து எடுத்தேன். இதுக்குன்னு எடுக்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே இதுக்கெலாம் வந்து எடுத்துட்டேன். என்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் வந்து இருக்கும். ஸோ இதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது. இந்த கடைக்குள்ளே போய் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதுவுமே வந்துட்டு இதோட அட்டாச் பண்ணுறேன் வீட்டுக்கு வந்த பிறகு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் வந்து வாங்கிட்டு பார்த்திங்கன்னா பில் போடுறேன். ஸோ பில் போடுற காட்டுறேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, ஸோ அங்கே ஒன்று வாங்கியாச்சு. ஸோ வாங்கிக்கிட்டு ஏன்னா பிகாஸ் ஃபாதர் நோம்பில்லை, நான் மட்டும்தான், அதனால் அவங்களுக்கு பகல் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு அப்படியே இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் நினச்சது நடந்துருச்சு. அதாவது அந்த ட்ரெஸ் எடுக்கணும்னு நேற்று வந்து நிறைவேறாது, இன்றைக்கி நான் வந்து நிறைவேற்றிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரியும் உள்ளது எடுத்துட்டேன். இப்போ அடுத்த கிளிப்பில் உங்களுக்கு வந்து அதுதான் வரும், என்னென்ன எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும், என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி என்னோட இந்த மாதிரி கலர் டிஷர்ட் வந்து 3 பிக் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டிப்ஸ் வர்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர்,
எனக்கு வந்து எப்போவுமே டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும், ஈஸியாக வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப நான் எடுக்கிறது ரொம்ப சூட்டபுளாகவும் எனக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த கலர் என்கிட்ட வந்து இல்லை, நல்ல ஒரு அழகான ஃபூசியா கலர். ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் வந்து ஆல்ரெடி நான் நிறைய எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் பிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு வேஸ்டி தான் வந்து உடுத்துவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டி வந்து எடுத்துட்டேன். இது சும்மா ஜஸ்ட் நான் வந்து கேஷுவலாக காமனாக வந்து எடுத்தது தான். இது போக வேறு இருக்குது, மிக்ஸ் அண்ட் மேட்ச் நான் பண்ணி போட்டுக்கிறேன். இதப்போ இது எப்போ எடுப்பேன்னு எனக்கு வந்து தெரியாது. ஓகே, ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளிப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சொல்லிக்கிட்டேன், இதை நான் போய் வெளியே போய் ஷாப்பிங் பண்ணது. இது போக வந்து பார்த்திங்கன்னா இளநீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம், இது யோகட், இந்த மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்கினேன். ஸோ இதோட முடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. சரியான வெயில். ஸோ நான் நினச்ச மாதிரி இந்த டீஷர்ட் கடைக்கும் போயிட்டு ஸோ அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தனியாக ஒரு ஹாலில் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ வீட்டுக்கு வந்து முடிச்சிட்டேன். ஸோ வேலையெல்லாம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.